ஜாலியோ ஜிம்கானா. கதை சொல்லவா குட்டீஸ்? ராமேஸ்வரம் என்ற சிறிய கடற்கரை நகரில் 1931ஆம் ஆண்டு ஒரு அழகான காலை ஒருவரை எல்லோரும் புன்னவன் புன்னவன் என்று நேசித்த ஒரு குழந்தை பிறந்தான். அவன் பெயர் அப்துல் கலாம். குடும்பம் பெரிய வசதியும் இல்லை. ஆனால் கலாமுக்கு இருந்தது பெரிய கனவுகள். அவர் பள்ளியில் மிகவும் ஆர்வமாக படிப்பார். குறிப்பாக வானம், நட்சத்திரங்கள், ராக்கெட் இவை அவருக்கு மிகவும் மிகுந்த ஆர்வம். பள்ளிக்கு பிறகு அவர் தன் வீட்டிற்கு உதவி செய்வதற்காக செய்தித்தாள்கள் விநியோகிப்பார். ஆனால் எந்த சிரமமும் இருந்தாலும் அவர் படிப்பதை நிறுத்தவே இல்லை குட்டீஸ். கற்றல் தான் எனது நண்பன் என்று அவர் எப்போதும் சொல்லுவார். பின்னர் அவர் சென்னை மற்றும் இந்தியாவின் பிரபலமான தொழில்நுட்ப கல்லூரிகளில் படித்து விஞ்ஞானியாக வளர்ந்தார். பிறகு அவர் இந்தியாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவரால் நமது நாடு விண்வெளியில் உயர்ந்தது. 2002ஆம் ஆண்டு அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எல்லோரும் அவரை மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைத்தனர். அப்துல் கலாம் அவர்களுக்கு குழந்தைகள் மீது மிகுந்த பாசம். கனவு காணுங்கள், கனவுகளே உங்களை உயர்த்தி சென்று சேர்க்கும் என்ற இவர் சொல்ல எல்லோரும் இன்று வரை நினைவு வைத்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கும் போதே அன்புடன் இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஆனால் அவரது கனவுகளும் நோக்கங்களும் செய்திகளும் நல்ல மனமும் எப்போதும் நம்முடன் தான் இருக்கின்றன. இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீங்க குட்டீஸ்? இவரை போலவே நாமும் வாழ்வில் பெரியதாக ஜெயித்து காட்ட வேண்டும். நன்றி குட்டீஸ்.